நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் கல்விக் கடனை செலுத்தக் கோரி வங்கி நிர்வாகத்தினர் மிரட்டல் விடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். சவுந்தரராஜன் பொறியியல் பயில்வதற்காக கடந்த 2004ஆம் ஆண்டு கல்விக் கடனை கோரி இந்தியன் வங்கியிடம் விண்ணப்பித்திருந்திருக்கிறார். 2008ஆம் ஆண்டுதான் அவருக்கு கல்விக் கடனாக 25,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் பொறியியல் முடித்து வேலை கிடைக்காமல் சவுந்தரராஜன் விவசாயம் செய்து வருகிறார். வங்கி நிர்வாகம் மத்திய அரசு அறிவித்த வட்டிச் சலுகையை அமல்படுத்தாமல் தன்னிடம் அதிக வட்டி கேட்பதாகவும் 25,000 ரூபாய் கடனுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் செலுத்த நிர்பந்தப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார். அடியாட்களை வச்சு மிரட்டுறது, ஃபோனில் மிரட்டுறது, வீட்டில் ஆட்கள் இல்லாதபோது வீட்டில் இருக்கிற லேடிஸ்கிட்ட வந்து தகராறு பண்ணுறது, எங்ககிட்ட வந்து பணம் கொடுக்காம போனீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்காது, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் நாங்கள் அந்த வேலை வாய்ப்பை தட்டி பறிப்போம், உங்களை சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கிழிச்செறிவோம், உங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி இன்னமும் மிரட்டிட்டு தான் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆர்டரில் எப்படி இருக்கோ அது பிரகாரம் செஞ்சுட்டாங்க, நான் அதுக்கான வட்டியும் அசலையும் நான் அது மாதிரி தரேன் அப்படின்னு 150 மாதங்கள் வந்து கொடுத்துருக்கும் போது இவங்க ஏன் அது தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. வங்கிகள் அரசு வழங்கும் வட்டி மானியத்தை நடைமுறைப்படுத்தாமல் கூடுதல் வட்டி விதிப்பதாக குற்றம் சாட்டுகிறார் நாமக்கல்லைச் சேர்ந்த ராஜ்குமார். முன்னாள் வங்கி ஊழியரான ராஜ்குமார் அவரது மகளுக்காக கல்விக் கடன் வாங்கி அதை திரும்பச் செலுத்தும் போது முறைகேடு பற்றி தெரிய வந்ததாக கூறுகிறார். நான் என்ன இம்ப்ரெஷனில் கட்டுறேன்னா, அவள் கோர்ஸ் முடித்த உடனே இன்னும் 1 லட்ச ரூபா கட்டி லோனை க்ளோஸ் பண்ணிடலாம், அதான் படிக்கிற போது வட்டி இல்லைன்னு கட்டுறேன். ஆனால் பேங்க்கு போய் பார்த்தா 14.5% மாதாந்திர கூட்டு வட்டி போட்டு நான் என்ன கட்ட வேண்டிய பணம் கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய்க்கு மேலே அப்படியே இருக்குது. உடனே கடுமையான அதிர்ச்சி. ஏன்னா இது படிக்கிற காலத்தில் படித்து முடிச்சுட்டு 1 வருஷத்துக்கு வட்டி இல்லைன்னு அரசாங்கம் சொல்லுது, இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சர்க்குலர்ஸ் எல்லாம் தேடி படித்து பார்த்தா இந்த பேங்கு செய்கிற முறைகேடுகள் தெரிய வந்தது.